ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 586. இங்கு இரவில் பார்த்த சூரியன் எனும் கதை காண்போம். இது முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான தெய்வ திரு பக்தி சிதாந்தா குரு மகாராஜரால் கூறப்பட்ட கதையாகும். முன்பு ஒரு சமயம் ஒரு அலட்சியமான ஜமீன்தார் ஒருவர் இருந்தார். அவர் அமாவாசை தினம் இரவில் சூரியனை பார்ப்பதற்கு மிக மிக ஆசை கொண்டார். ஜமீன்தாருடைய உதவியாளர் கூறினார், மகாராஜ், உங்கள் விருப்பம் நிச்சயம் முழுமையாக பூர்த்தி ஆகும். இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு திடமான வேலை செய்தோம் என்பதை எதிர்காலத்தில் எல்லா மனிதர்களும் அந்த வேலையை பற்றி புகழாக கூறுவார்கள். இவ்வாறு கூறி உதவியாளர்களில் ஒருவன் பெரிய லாந்தர் விளக்கை உயரப்பிடித்து வானத்தில் வைத்து கூறினான், மகாராஜ், நீங்கள் சூரியனை பார்க்கின்றீர்களா என்றான். வேறு சில உதவியாளர்கள் அந்த லாந்தர் மூலம் சூரியனை பார்க்க முடியாது என்றார்கள். சூரியனை பார்க்க 10 கோடி மெழுகுவர்த்திகளின் வெளிச்சம் ஏற்பட வேண்டும் என்றார்கள். ஜமீன்தாரும் அவர்கள் விருப்பம் போல் ஏற்பாடு செய்தார். ஆனால் அவர்களுடைய எல்லா முயற்சியாலும் சூரியனை காண்பிக்க முடியவில்லை. எல்லா முயற்சிகளும் வீண் ஆகிவிட்டன. இப்படியாக இருக்கும் அந்த சமயத்தில் அங்கே இருந்த ஒரு அறிவு உடைய மனிதன் ஜமீன்தாரிடம் கூறினார், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரகாச சக்தியையும் ஒரே நேரத்தில் கொண்டாலும் கூட அந்த பிரகாசம் மூலம் சூரியனை காண முடியாது. இதனால் உங்கள் தகுதி, நேரம், பணம் இவைகள்தான் நஷ்டம் ஆகிவிடும். எனவே நீங்கள் சூரிய தரிசனம் செய்வது ஆனால் அந்த சூரியன் உதிப்பதற்காக நீங்கள் காத்து இருக்க வேண்டும் என்றார். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், சூரியனை சூரிய ஒளியின் மூலமே காண முடியும். அதுபோன்று பக்த வத்சலான ஸ்ரீ கிருஷ்ணரை தூய உள்ளங்கொண்ட பக்தர்களின் கருணையினால் அவர் மூலம் சேவை சாதித்தால் நாம் காண முடியும். வெறும் ஜட வஸ்துவான இந்திரியம், புலன்கள், பொறி, உலக ஞானம், சிறிய அறிவு இவற்றின் மூலம் ஜிதேந்திரன் ஆன பகவான் கிருஷ்ணரை காண முடியாது என்பதை இந்த கதை விளக்குகின்றது. மேலும் சூரிய உதயத்திற்கு நாம் காத்து இருக்க வேண்டும். அதுபோன்று நம்முடைய அனுபவம் முதிர்ச்சி பெற்று பக்தி மலர குரு தரிசனம் பின் பகவத் தரிசனம் காண நாமும் காத்து இருக்க வேண்டும் என இந்த கதை மூலம் அறியலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.